எங்கள் சபையில் ஒரு குடும்பம் வருகிறார்கள். அந்த குடும்பம் என்னன்னு சொன்னால், அவங்களுடைய ஒரு 2.5 வயசு பையனுக்கு வியாதி, நிமோனியா வியாதி அடிக்கடி வரும். அதனால் அவர்கள் பல இடங்களில் சுகமாக்கும்படியாக கொண்டு சென்றார்கள். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் என்னவென்று சொன்னால், அங்கே உள்ள ஒரு முதியவர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார், இவருக்கு இந்த பையனுக்கு நீங்கள் மருத்துவ டாக்டர்கிட்ட கொண்டு போகிறத விட இந்த குறிப்பிட்ட இடத்துல போனீங்கன்னு சொன்னால் இவனுக்கு சூடு போடுவாங்க, சூடு போட்டால் என்ன செய்யும், எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அதை அப்படியே முழு மனதோடு நம்பி அந்த மனுஷன் தன்னுடைய ஒரு 2.5 வயது உள்ள அந்த சிறு குழந்தையை கொண்டு போய் அந்த மந்திரவாதியிட கொடுத்திருக்கிறார். கொடுத்த பிறகு அந்த மந்திரவாதி அந்த கம்பியை பழுக்க காய வச்சு அந்த குழந்தையோட வயிற்றுல சூடு போட்டிருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்படி சூடு போட்டும் கூட சுகமாக்கவில்லை. நான் எங்க சபையில வந்த பிறகு அந்த தம்பியை அந்த குழந்தைய போட்டோ எடுத்தேன். போட்டோ எடுத்துட்டு நான் அதை எண்ணி பார்த்தேன். கிட்டத்தட்ட தன்னுடைய வயிறு முழுவதும் 96 இடங்கள்ல சூடு போட்டிருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படி இருந்து சுகம் கிடைக்கல. கர்த்தருடைய கிருபையினாலே நம்முடைய சபையை குறித்து கேள்விப்பட்டு நம்முடைய சபைக்கு வந்தார்கள். நாங்கள் ஜெபித்தோம். ஜெபித்த அன்னைக்கே ஆண்டவர் அந்த மகனுக்கு, குழந்தைக்கு நல்ல பரிபூர்ண விடுதலை தந்தார்.